guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு தேர்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடிய ஒரு லெமா தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ராவில் வரக்கூடிய ஒரு லெமா, ஓகேவா? இஃப் வி இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எஃப் அப்படிங்கிறது ஃபீல்டு, விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ்னால் ஃபுல்லாகவே வெக்டார்ஸாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன 4 விஷயம் ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, ஆல்ஃபா இன்டூ 0 ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப். ஆல்ஃபா அப்படிங்கிற நம்பரை நம்ம ஃபீல்ட்லேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 0 இன்டூ வி இஸ் ஈக்குவல் டு ஒரு வெக்டரை வந்துட்டு 0 கூட ஸ்கேலார் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, 0 அப்படின்னு கிடைக்குது. ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு வி, வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது மைனஸ் ஆல்ஃபா இன்டூ வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வி ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு வி அண்ட் ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி. லைக் இந்த வியை வந்துட்டு வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை வெக்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, ஆல்ஃபா இன்டூ வி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 0வா இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா இன்டூ 0 அப்படின்னு இருக்கா, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்ஃபா இன்டூ 0ன்னு இருக்கிறது 0 + 0ன்னு எழுதிக்கிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஆல்ஃபாவை உள்ளே கொண்டுட்டு வராங்க. அப்போ ஆல்ஃபா இன்டூ 0 + ஆல்ஃபா இன்டூ 0 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ இதையும் இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆல்ஃபா இன்டூ 0 ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி கிடைக்கும். பிகாஸ் இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சுல இது ரெண்டுமே, அதனால ஆல்ஃபா இன்டூ 0 ஈக்குவல் டு 0, ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ப்ரூவ்டு. ஓகே, யூசிங் த லெஃப்ட் கேன்சலேஷன் லா வித் ரெஸ்பெக்ட் டு வி. புரிஞ்சுதுங்களா? லைக் 0வை 0 + 0ன்ற மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ஃபா டாட் 0வையும் இங்கே இருக்கிறதையும் ஒன்று கேன்சல் பண்ணால் ஆல்ஃபா டாட் 0 ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி கிடைக்கும். அடுத்தது இதே கான்செப்ட் தான். 0 இன்டூ வி இஸ் ஈக்குவல் டு 0 வந்து 0 + 0ன்னு எழுதி வியை வந்துட்டு உள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், இது 0 இன்டூ விக்கு ஈக்குவல், கரெக்டாக? 0 இன்டூ வி 0 இன்டூ வி கேன்சல் ஆச்சுன்னா 0 இன்டூ வி ஈக்குவல் டு 0ன்னு வரும். தட் இஸ் வாட் வி நீட் டு ப்ரூவ். ஓகே, அடுத்தது என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வின்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபர்ஸ்டே நான் 0 இன்டூ வி இஸ் ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருந்தேன்ல, அதில் 0 இன்டூ வி எடுத்துக்கிறேன். இந்த 0க்கு பதிலாக ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்றத நான் சேர்த்துக்கிறேன், ஓகேவா? சேர்த்துட்டு இப்போ வியை வந்துட்டு உள்ளே கொண்டு வாங்க. ஆல்ஃபா வி ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வி அப்படின்ற மாதிரி கிடைக்கும் நமக்கு, ஓகேவா? ஏற்கனவே நம்ம என்ன எடுத்திருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0 இன்டூ வி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இந்த வேல்யூ தானே இந்த வேல்யூ. அப்போ 0 இன்டூ விக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 0ன்னு போடலாம். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா வி அப்படின்ற மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா இன்டூ வி. இதுதான் நம்ம வந்து தேர்டு இதில் ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ தேர்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செகண்டோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து நம்ம தேர்டோட வேல்யூவை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது வி நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு, ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 0வா இருக்கும்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வி நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு இதுதான் நம்மளோட ப்ரூஃப், ஓகேவா? நான் வந்து ஆல்ஃபா ஒரு வேலை நாட் ஈக்குவல் டு 0ங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குது, விச் பிலாங்ஸ் டு எஃப். பேசிக்காக ஆல்ஃபாங்கிறது என்னது, ஒரு நம்பர், அது வந்து ஃபீல்டில் தான் இருக்கும். அப்போ ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0னா ஆப்வியஸ்லி அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்ஃபா இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்ன்ற மாதிரி வரும், ஓகேவா? இப்போ ஆல்ஃபா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஏற்கனவே நமக்கு இருக்குல்ல, இதில் ஆல்ஃபா இன்வர்ஸை வந்துட்டு ரெண்டு சைடும் கொண்டுட்டு வாங்க. ஆல்ஃபா இன்வர்ஸ் இன்டூ ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்வர்ஸ் இன்டூ 0ன்னு வரும். ஆல்ஃபா இன்டூ இன்வர்ஸ் இன்டூ 0னா 0ன்னு வந்துடும். ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆல்ஃபாவும் ஒன்றா சேர்த்து எழுதுங்க, அது ரெண்டுத்தையும் கேன்சல் ஆகுதுன்னா 1 இன்டூ வி ஈக்குவல் டு 0. 1 இன்டூ விக்கு பதிலாக வி ஈக்குவல் டு 0ன்னு வருது, ஓகேவா? பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, வி நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாங்க. அதாவது நம்ம இங்கே ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0ங்கிற மாதிரி தப்பாக எடுக்கும் போது தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வி ஈக்குவல் டு 0ங்கிற மாதிரி தப்பாக வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதனால அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி போடக்கூடாது, ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 மாதிரி தான் போடணும். ஏன்னா அப்போ தான் இன்வெர்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த லெமாவை முடிச்சிருக்காங்க. இந்த லெமா புரிஞ்சுதா அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக
கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.